சார் கொஞ்சம் முன்னாடி போங்க சார். ஹே வசு, அம்மா வசுமா. டேய் ஆமாப்பா, வசுந்தரா தான். வசு, என்ன இந்த பக்கம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சொல்லு வசு. சொல்லு வசு, என்ன வசு ஆச்சு? போன்ல நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னிய வசு. எல்லாம் நல்லபடியா முடியணும் தான் நான் இங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கேன். நானு என்னன்னு கேட்டா அமைதியா இருக்க. சொல்லு வசு, என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குல்ல? என்ன வசு, இவ்வளவு நடந்திருக்கு, என்ன மறந்துட்ட பாத்தியா? நேத்து தானே என் லைஃப் லாங் கூட இருப்பேன்னு சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டே வசு. எனக்கு எதுவுமே புரியல அர்ஜுன் சார். ஏமா 10 லட்சம் தானம்மா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பேங்க் மேனேஜர் கிட்ட அர்ஜுன் பேசியிருப்பான். போன்லயே விஷயம் முடிஞ்சிருக்குமே. என்ன வசு, உனக்காக அந்த வீட்டை மீட்டு கொடுத்துருக்க மாட்டேனா? அதுக்கு இல்ல தம்பி, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணான்னு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்ன ஆண்டி, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? வசுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கேன், இதை செய்ய மாட்டேனா? நல்ல இடம் ஆண்டி. இப்ப கல்யாணம் நின்னு போச்சுல. ஏன் வசு, படபடப்புல உங்க அம்மா அப்பாக்கு தான் ஞாபகம் வந்திருக்காது, உனக்கு கூட ஞாபகம் இல்லை என்ன பத்தி? ஓகே வசு, இதுக்காக நீ அப்செட்லாம் ஆக வேண்டாம். கோயில்ல சாமி கிட்ட எல்லாம் நல்லபடியா அமையணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். சாமியே இந்த இடம் வேணாம்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறேனா? கவலைப்படாத வசு. வசு, நான் இருக்கேன் வசு. என் வீட்டுக்கு வந்துடு. அந்த வீட்டோட பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் என் வீட்டுல வந்துரு. மா, அதெல்லாம் வேணாம் தம்பி, பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. புரியுது சார், உங்களுக்கு உங்க தன்மானம் இருக்குது. நீங்க இன்னொருத்தர் வீட்டுல தங்குற மாதிரி நினைக்கவே வேண்டாம். நீங்க உங்க வீட்டுல தங்குற மாதிரி நினைச்சுக்கோங்க சார். எங்க கம்பெனி டெப்யூட்டி மேனேஜர் வசுக்கு கொடுக்கிற கோட்டர்ஸ் நினைச்சுக்கோங்க. சரி, வரும் தம்பி. குட், வாங்க போலாம். வா மா, லெட்ஸ் கோ. போலாம். ஐயோ, சோதிமணி அப்செட்டா இருக்கானே. பசிக்குது, வேணும்னா வாங்கி கொடுப்பானா? சோதிமணி, இந்த ஹோட்டல்ல இடியாப்பம் பாயா இருக்குமாடா? பேபி, நானே மாமா பேசுனதுல நொந்து நூலாகி போயிருக்கேன். உனக்கு பாயா கேக்குதா? டேய் சோதிமணி, நாம இது வரைக்கும் எத்தனையோ முயற்சி பண்ணிருக்கோம். அதுல எல்லாம் பல்பு வாங்கினாலும் அடுத்தடுத்து வேற லெவலுக்கு போய்கிட்டே தானடா இருக்கும். கல்யாணங்கிறது குருவை சாகுபடி கிடையாதுடா. ஆடியில விதைச்சு ஐப்பசியில அறுவடை செய்யறதுக்கு. டேய், அது 1000 காலத்து பயிர்டா. இத பாருடா, குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லாத ஊரே இல்லடா. பேசுறவங்க பேசிட்டு போட்டுமே, அதனால என்னடா பொறுமையாயிரு. பெத்த பொண்ணை விட வளர்த்த பொண்ணை என் தொம்பி தலையில வச்சுக்கிட்டு கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்ப வீட்டை விட்டு வெளியில வந்து நடு ரோட்ல நிக்கிறான்ல. நாமளும் நடு ரோட்ல தான் பேபி நிக்கிறோம். நடு ரோட்லயா? இத பாரு, நல்லா பாருடா. நம்ம ஹோட்டல்ல டீசென்ட்டா உட்கார்ந்துருக்கோம்டா. ஆனா என் தம்பி ஏதாவது பிச்சைக்கார ஃப்ரெண்டு வீட்ல பீத்த பாயில பிஞ்சு பொண்ணு பெட்ஷீட் சுத்திட்டு படுத்துட்டு இருப்பான். அந்த இருமக்காரி நேரம் லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருப்பா.
இப்படி ஒரு இத்து போனவளை வச்சுக்கிட்டு என் தொம்பி இந்த ஆட்டம் ஆடுறான். ஆனா அவ மட்டும் ஆரோக்கியமா இருந்தான்னு வச்சுக்கியே என் தொம்பிய அதான் உங்க அப்பனை கையிலேயே பிடிக்க முடியாது. பாட்டி அம்மாவை திட்டாதீங்க. அப்ப உங்க அம்மா கறிக்கிட்ட போய் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஏற்பாடெல்லாம் கவனி. நான் எதுக்குமா உனக்கு? பாத்தியா இதுதானே வேணாங்கிறது. உடனே கோச்சுக்காது பாட்டி. இத பாரு லக்கி, உங்க அப்ப உனக்கு அவன் லெவலுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாது. நீ மாட மாளிகையில கூட கோபுரத்துல அமோகமா வாழணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு அது புரியாம இருக்குமா செல்ல பாட்டி? பேபி எனக்கு ஒரு வழி சொல்லு பேபி. இரு பாட்டி, இப்ப பாட்டி இருப்பா இரு, அத பத்தி தான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். முதல்ல உன் அக்கா காரிய அந்த வசுந்தராவை இந்த சோதிமணி கையில பிடிச்சு கொடுப்போம். அப்புறம் பாரு இந்த பாட்டி அப்படி இப்படின்னு என்னமா காய நகத்துறேன்னு. அங்க ஏற்கனவே நமக்கு ஒரு துருப்பு சீட்டு இருக்குடி. அந்த குள்ளச்சி இந்திராணி மூலமா அர்ஜுன் பங்களாவுக்குள்ள நம்ம போயிடலாம். அப்புறம் நான் மகாராணி, நீ இளவரசி. ஐயோ பாட்டி சூப்பர் பாட்டி சூப்பர். இப்ப பசிக்குது. பசிக்குது பாட்டி. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஏய் இங்க 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 என்னென்ன இருக்கு? இட்லி, மசால் தோசை. ஐயே நீ சரியில்லை. இருப்பா, சுட சுட உள்ள என்ன இருக்கு நானே பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வரேன். வரேன் இரு. தல ஒண்ணுல இப்ப நான் எடுத்துட்டு வரேன் பாரேன். வாங்க. என்ன சார் தயங்காம உள்ள வாங்க, இது உங்க வீடு மாதிரி. வாங்க. எங்க வீடு தான் ஜப்தி பண்ணிட்டாங்களே சார். இந்த வீட்டை எப்படி சார் எங்க வீடா நினைக்க முடியும்? சாரி சார், ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, எல்லாம் எங்க விதி. இந்த இடமாவது வசுவுக்கு நல்லபடியா அமையணும்னு நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. ஆனா அதுக்கு பலன் இல்லாம போயிடுச்சேப்பா. எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வாங்க, யோசிக்காதீங்க, வாங்க. வாங்க சார், வாங்க வாங்க. மா கம், லெட்ஸ் கோ. என்னடி இந்த குடும்பமே வந்திருக்கு? தெரியலையே மம்மி, வா போய் பாப்போம். அண்ணா என்னாச்சுண்ணா? ஒண்ணு இல்லடா. என்ன அர்ஜுன், ஏன் எல்லாரும் திடீர்னு வந்திருக்காங்க? அத்தை, பஸ்ஸோட அப்பா பேங்க்ல ஏதோ கடன் வாங்கியிருக்காரு போல இருக்கு. அதுல ஏதோ பிரச்சனை, அதனால வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? இன்னைக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டாங்கடா. அர்ஜுன், இந்த விவகாரம் உனக்கு தெரியாதா? நீ எப்படி இவ்வளவு தூரத்துக்கு விட்ட? அத்தை, ஜப்திக்கு வர விஷயம் இவங்களுக்கே தெரியாது. பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அது இவங்க கைக்கு வந்து சேரவே இல்லை. அதனால தான் இவ்வளவு கன்ஃபியூஷன். அத்தை மா சொல்லுப்பா. இனிமே இவங்க நம்ம அவுட் ஹவுஸ்லயே தங்கட்டுமா ப்ளீஸ்? தாராளமா தங்கட்டும்பா. ரொம்ப நன்றிங்கம்மா. என்ன சார் நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? எங்க கம்பெனி டெப்யூட்டி மேனேஜருக்காக இந்த அவுட் ஹவுஸை ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்ப கொடுக்கற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? பெரிய தம்பி, அவுட் ஹவுஸ் எல்லாம் பக்காவா க்ளீன் பண்ணியாச்சு. இனிமே உங்களை தங்க வைக்கிறது தான் பாக்கி. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ தமன். ஆனந்த், இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு முதல்ல ஜூஸ் குடி, ஓகேவா? சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே வசு, டேக் கேர். ஓகே அம்மா, நான் ரூம். சரிப்பா, பாய். நீங்க போங்க. வாங்க சார். வாங்க வாங்க. என்னடி நச்சோ, இந்த பார்ட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழைச்சிட்டு வந்தான். அவங்க இவ யோக்கியத்தை தெரிஞ்சு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கடங்காரன் குடும்பம்னு ஓடி போயிட்டாங்க போல இருக்க. இந்த லட்சணத்திலேயே போனா இவளுக்கு கல்யாணமே ஆகாதுடி.
போற போக்க பார்த்தா மொத்த குடும்பத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவோம் போல இருக்கேன். ஆமா மம்மி, எனக்கும் அதான் தோணுது. இருக்கட்டும் டி, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. நான் போய் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நீ வா மம்மி. உட்காருங்க சார். சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அண்ணன் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு நிமிஷம். பிரியா சார். இவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருங்க. ஓகே சார். சார், எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். உத்தமன், தம்பி வாங்க போலாம். துளசி, அக்காவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. இலக்கிய அங்க இருந்தா அவளுக்கும் சொல்லிடு. ஃபோன் தா. தந்தூர் சிக்கன் ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். வா, இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த சோதிமணி பயக்கிட்ட நல்லா வாங்கி திங்க முடியும். ஐயோ, வேற என்ன ரெடியா இருக்கும்? நமக்கு பிடிச்சது தலைக்கறி தானே, அது இருந்தா ஒரு கட்டு கட்டலாம். இவ ஒருத்தி நான் இங்க சாப்பிடலான்னு பார்த்தா அங்க அவளுக்கு மூக்கு அப்படியே வேர்த்துருமே. தம்பி 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 தம்பி, இந்த கிச்சன்ல நல்ல வாசனை வருது. இந்த தந்தூரி சிக்கன், கிரில்டு சிக்கன் வாடையெல்லாம் வருது. ஆனா இந்த தலைக்கறி வாடை வரவே இல்லையேப்பா. மேடம், அது இப்பதான் மேடம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் மேடம் ரெடி ஆகும். ரெடி ஆகட்டும், ரெடி ஆகட்டும். நீ போ, நீ போ. இவள இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஏய், இப்ப எதுக்குடி ஃபோன் பண்ண? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா விஷயம்? தங்கறதுக்கு ஒரு குடிசை வீடு கூட கிடைக்கலன்னா? அது இல்ல, அது வந்து. ஏய், என்னடி அது வந்து இது போயின்னு ஒன்றதுக்கு கூட இடம் இல்லாம கோவில்ல உட்காந்துருக்கீங்களா? அப்படியே உண்டை கட்டி சோறு, அன்னதானம் எல்லாம் போடுவாங்க. அதை வாங்கி நீங்க 3 பேரும் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுங்க. என்னாச்சு? கட் பண்ணிட்டாங்கங்க. தம்பி 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 தம்பி, ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொன்னியே, இன்னும் எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் மேடம். மேடம், இங்க நிக்க கூடாது, டேபிள்ல உட்காருங்க மேடம். நான் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றேன். நீங்க போங்க, நீங்க போங்க. திறந்து விடவா? ஏய், என்னடி? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னடி உன் கூட பெரிய தொந்தரவா போச்சு? ஏண்டி, வீட்டுல இருக்கும் போதுதான் நொய் 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 நச்சரிச்சுக்கிட்டே இருப்ப. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் தனியா வந்தா இப்பவும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றியேடி. என்னடி விஷயம்? சொல்லி தொலை. மேம், ஜூஸ் எடுத்துக்கோங்க மேம். இல்ல, ஜூஸ் எல்லாம் வேண்டாம்மா, எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க. சரிங்க மேம். ஏய் ஏய், ஜூஸ் வேணாம்னு சொன்னியா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, இப்போ நாங்க அர்ஜுன் தம்பி வீட்ல இருக்கோம். தம்பி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இனிமே இங்கதான் தங்க போறோம்மா. எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க, எனக்கு ஜூஸ் ஒத்துக்காதுல்ல, அதாம்மா வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணம்மா. வேணாம். ஏய் ஏய், இவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என் போனை கட் பண்ணுவா? ஐயோ, எப்படி அங்க போனாங்கன்னு தெரியலையே. இது வேற ரெடி ஆகுதே. இருடி, வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். தானா எப்படியோ இந்த பங்களாக்குள்ள போயிட்டானுங்களே. ஏய் பாட்டி! ஏய், நீங்க என்னடி பண்ற? இங்க என்ன பண்றனா? பாட்டி, என்ன பாட்டி சொல்ற? ஐயோ, அவ ஃபோன் பண்ணதுல எல்லாமே குழம்பி போச்சு. சரி, வா வா வா. என்னாச்சு இந்த பேபிக்கு? பாட்டி, என்ன பண்ற பாட்டி? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? நான் வளரேனா? ஐயோ, மிஸ் பண்ணிட்டேமேடி. அதான். ஆமா பாட்டி, நானும் ஆனந்த ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டி. ஆமா பேபி, நானும் வசுவை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? இப்ப அவளோட ரொமான்ஸ் பண்ற நேரமா இது? நானே வயித்தெரிச்சல்ல இருக்கேன். உங்க அப்பா ஏதாவது சத்திரத்துல படுக்க போறான்னு பார்த்தா எல்லாருமா சேர்ந்து அந்த அர்ஜுன் வீட்டுல தங்க போறாங்களாமே. அர்ஜுனா? அந்த அர்ஜுன் நம்ம வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டானா? ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு வந்து யோகத்தை பாரு. என்ன பாட்டி சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? உங்க ஆத்தாக்காரி இப்ப பேசினாடி, அவதான் சொன்னா. லொக்கு லொக்கு இருமரவ அங்க உட்கார்ந்துகிட்டு ஜூஸ் வேணாங்கறாடி. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? போச்சா? ஏலாம் போச்சு. ஐயோ, பந்தல் போடாமலே பத்தினி தெய்வத்தை பட்டா போட்டாளா?
ஐயோ அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? டேய் டேய் டேய், நீ முதல்ல ஓவர் ஆக்ஷன் நிப்பாட்றா. வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டா வீட்டுக்கு ஆயிடுவாளடா அவ. அந்த தம்பி தான் அவளுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு உன்னை இருக்காரு. அப்படியே போட்டு சும்மா புரியாம பேசாது பேபி. இந்த காலத்துல யாருமே நம்ப முடியாது பேபி. அவங்க அங்க போயிட்டா நீ எப்படி அவங்களை கண்காணிப்பா? அப்புறம் எப்படி எனக்கு தகவல் சொல்லுவ? சீ. டேய், என் தொம்பி பையன் எந்த மூலைக்கு போனாலும் என்ன விட்டுட்டு போக முடியாதுடா. அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. அவங்க கூட போயிருந்தா நானும் அங்க போயிருப்பேன்ல. உன்னை நம்பி வந்து உன் கூட மாட்டிக்கிட்டேன். போ. நானே அதை தாண்டி இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நமக்கு ஒண்ணு கெட்டு போகல, நம்மளும் அங்க போயிடலாம். யாரடி நம்மள கேட்க போறா? ஐயோ, அங்க போயிட்டா ஏசி ரூம்ல குடுக்குடு குடுக்குடு இருக்கலாம். வாடி 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 பேபி. வாடி. அட என்னடா பேபி, ஏசி ரூம் கடைச்சோட என்ன கழட்டி விட்டல. ஐயோ பேபி, என்ன தனி மரமா நிக்க வச்சிட்டியே, தனி மரமா நிக்க வச்சிட்டியே. டேய் முட்டா பையன் மவனே, அவங்க என் கண்காணிப்புலயே இருந்தாதான்டா நான் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியும். டேய், நான் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ எப்படியாவது போய் சேரு. பேபி, கண்காணிக்கிறியா? ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நித்யா நித்யா, ஆட்டோ எடுத்து உள்ள வர. ஆ? உள்ள வராம உன் மண்டையில ஏத்தி கொண்டு வருவாங்க. ஆள பாரு. நீங்க யாருமா இங்க? ஆ? என்னது, நான் யாரா? அடியே லக்கி, இவன் என்ன யாருன்னு கேக்குறான். இந்த பாரு, இவ யார் தெரியுமா? இந்த வீட்டுக்கு வருங்கால மருமக. இங்க பாரு லக்கி, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல இவனை வேலையை விட்டு தூக்கு. கேள்வி எல்லாம் கேக்குறான். ஆட்டோ உள்ளே இருக்கட்டுமா? சொல்லு, ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பிச்சு விடு. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பு. சரிங்கம்மா. குடு குடு. நீங்க போங்க. நான் போறேன் போறேன். பாட்டி போலாம். எவ்வளவு ஆச்சு? 200 ஆச்சு. ஐயோ 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 ஐயோ, என்னடி இது அரண்மனை மாதிரி இருக்கு. அடாடாடாடா, என்னடி இது நடு வீட்டுல தண்ணி தொட்டி வச்சிருக்காங்க. இதுல எப்படி குளிக்கிறது? மூஞ்சி அனுப்பிக்கலாமா? பாட்டி, இது அலங்கார தொட்டி. நீ குளிக்கிறதுக்கு ஒண்ணும் ஊத்தி வைக்கல. அடியே லக்கி, நீ ரொம்ப லக்கிடி. எப்படியாவது இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்துடணும்டி. அதுல என்ன பாட்டி உனக்கு சந்தேகம்? அது சரி, அங்க பாரு கடவுள்டி. கடவுள்டி கடவுள்டி, வா 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 வா, கும்பிடுக்கோ கும்பிடுக்கோ கும்பிடுக்கோ, வா 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 வா. தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா தம்பி? பாவம் நீங்க எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க. ஆனா பாருங்க, அம்மன் கோவில்ல அபிஷேகம், பெருமாள் கோயில்ல பிரசாதம்ங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நடத்துறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே? தமாசா பேசுறார் தம்பி. மா, யூகேல இருந்து கால் வந்தது. நீங்க அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க அப்புறமா ஃபோன் பண்றீங்களா? சரிப்பா. ஓகேமா, பை. வரேங்க. பை 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 பை. அம்மாடி அம்மா, வா வா வா, வந்து கால்ல விழுந்து கும்பிடு. வா வா வா. அம்மாடி அம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா வணக்கம்மா. லக்கி, மாசம் நிக்காத, பெரியவங்க கால்ல விழுந்து கும்பிடு. ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா. என்னங்க இதெல்லாம்? அக்காவை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம நிலைமை சரியில்லை, இப்ப எதுவும் பேச முடியாது. இவள தெரியுதா? இவ வசுவோட தங்கச்சி, நான் வசுவோட பாட்டி. ஞாபகம் இருக்குங்களா? தெரியுமே, நாம தான் அடிக்கடி பாத்துருக்கோமே. பெரியவங்க பெரியவங்க தான். ஏன் நிக்கிறீங்க? போய் உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி. ஐயோ, இந்த ஒரு வார்த்தை போதுமே, நாங்க இங்கேயே இல்ல இருக்க போறோம். அப்பப்பா, இது இன்னொரு கடவுள். பாட்டி பாட்டி பாட்டி, அங்க பாரு பாட்டி, ஆனு பாட்டி. தெரியுது தெரியுது, இருடி இருடி. ரொம்ப வழியாது லக்கி, கொஞ்சம் மிடுக்காவே இரு, புரியுதா? இந்த ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் பழகி கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே கான்கிரீட் போட்ட மாதிரி நல்லா செட் ஆக விடணும். செட் ஆனதுக்கு அப்புறம் போட்டு நல்லா மிதிக்கலாம், அப்படியே போட்டு அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், புரியுதா? அப்படி பண்ணனால தான் தாத்தா உன்னை விட்டு ஓடி போயிட்டாரு. ஏய், இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அவர் என்ன விட்டு ஓடி போனாலும் பரவாயில்லையே, இன்னொருத்தைய கூட்டிட்டுல ஓடி போயிட்டாரு. சரி விடு பாட்டி, அந்த ஆளு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுடி, என்னைக்காச்சும் அந்த ஆளு என் கண்ணுல சிக்குனாருன்னு வெயி, அப்படியே தூக்கிட்டு வந்து நாட்டு சிக்கல போட்டு நல்லா புளிஞ்சு அப்படியே குடிச்சிருவேண்டி. பெரிய தம்பி, என்ன இன்னைக்கு இழுவு ஜாஸ்தியா இருக்கு? என்ன இந்த பக்கம் சொல்லுங்க. அது என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். அந்த ஒரு சந்தேகத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட உங்ககிட்ட நான் கிளியர் பண்ணிட்டு போயிட்டேன்னா
என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன டவுட் உத்தமன்? அது ஒண்ணு இல்ல பெரிய தம்பி, ஆ. வசு மேல உங்களுக்கு லவ் எல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொன்னீங்கல்ல, ம். இப்ப என்னடானா அவங்கள இங்கேயே தங்க வச்சிருக்கீங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே பரபரன்னு இருக்கு. உத்தமன், லவ் பண்ற பொண்ணதான் வீட்டுக்கு கூட்டு வருவாங்களா என்ன? அவங்க வீடு ஜப்தி பண்ணி நடு ரோட்ல குடும்பமே நிக்குது. அதான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்ததால அவளை லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப டூ மச். அதுவும் வசு என் ஃப்ரெண்டு, சான்ஸே இல்ல.